Hi friends, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கீ ரைஸ் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா புதினா தலை, கொஞ்சமா பட்டாணி, கொஞ்சமா கேரட், கொஞ்சமா பீன்ஸ், ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு பாருங்க பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஒரு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு நெய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கிட்டேன். நான் ஒரு 2 குழிக்கரண்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் போட்டாச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது இதில் பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு இது 3ஐயும் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கினா சீக்கிரமாக வெந்துடும். இது கொஞ்ச நேரம் எண்ணெயில் அப்படியே வதங்கிட்டோம். வாங்க இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். பாருங்கள், நான் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டோம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்க புதினா தலை சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது ஒரு கிளறிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் இருந்தாலும் சரி, எந்த டம்ளரில் இருந்தாலும் சரி, எதில் நீங்கள் அரிசி அளவு எடுக்கிறீங்களோ 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த மாதிரி அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக வந்துடும். பாருங்கள், நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டோம். உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நல்லா பொங்கி வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போது நான் அரிசி எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அரிசி மட்டும் எடுத்துருக்கேன். ஊற வச்ச அரிசி இதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். லைட்டாக தண்ணி இருக்கும்போது இதை மூடி சிம்மில் வச்சு தம் போட்டு விட்டுடலாம். தண்ணி நிறைய இருக்கும்போது மூடி வச்சிங்கன்னா அரிசி குழஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் மூடி வச்சிங்கன்னா நல்லா உதிரியாக அரிசி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வற்றியாச்சு. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தம் போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கீ ரைஸ் எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம டேஸ்டியான கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி உதிரியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.